ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 352 பார்க்க போறோம். எடுத்தது எ பிலீஃப் ஃபார் பெக்கிங் டு லிவ் ஃபார் ப்ரூக் டிஃபென்ஸ் இஸ் ஆஃப்ரோன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ரூயுமா காஃபி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும் போது ப்ரூக் மாதிரியே யோகோன்னு சிரிச்சிட்டு இருப்பான். ப்ரூக் படியில ஏறி ரொம்ப வேகமா மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு இருப்பான். ஒன்ஸ் அவன் வந்து டோர் கிட்ட நின்னுட்டு ரொம்ப மூச்சு வாங்குவோம். ரூயுமா உனக்கு எப்ப கிவ் அப் பண்ணணும்னே தெரியல போல என்பான். ப்ரூக் நான் எனக்கு வேண்டியதை திரும்ப எடுத்துக்க வந்திருக்கேன், இந்த தடவை நான் கிவ் அப் பண்ற ஐடியாவோட வரலன்பான். ரூயுமா உனக்கு என் பேரு தெரியாதா என்ன, என் பேரை கேட்டாலே அந்த ஸ்வாட்ஸ்மேனான்ட்டு எல்லாரும் நடுங்குவாங்கன்பான். ப்ரூக் நீ வெறும் என்னோட ஷேடோ மட்டும் தான்பா. ரியுமா சிரிச்சுட்டு என் உடம்பு அதுக்கும் அப்பாற்பட்டதுன்பான். ப்ரூக் என்னோட நிழல் திரும்ப என் காலடியில வந்து சேரதான் போகுதுன்பான். இதுக்கப்புறம் பிராங்கி அண்ட் ராபின் நிறைய ஜாம்பிஸை போட்டு தள்ளி இருப்பாங்க இல்லையா, அந்த பியூரிஃபை ஆகி செத்து போய் கிடக்கிற ஜாம்பிஸை பார்த்த மத்த ஜாம்பிஸ் எல்லாம் என்னடா இது, அந்த ஒரு ஸ்வாட்ஸ்மேனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் தெரியும்னு பார்த்தா அவனை தாண்டி இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கே. நமக்கான ஃபர்ஸ்ட் ரூலே யாரும் சாகாம இருக்கிறதுதான், பட் இவனுங்க நமக்கு சாவு பயத்தையே காமிச்சிட்டு போயிட்டானுங்களேன்னு பேசிட்டு இருப்பானுங்க. ராபின் இந்த படிக்கட்டு வழியா தான் ஷேடோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தாட்டி விடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டுதான் இந்த பக்கம் வந்தோன்பா. உசாப்பாமா லூஃபியோட ஷேடோ எடுத்துட்டாங்க, அவனை காப்பாத்தலாம் தான் இந்த வழியா வந்தோம். அந்த டைம்ல அப்படியே நாமியை கடத்திட்டு போயிட்டாங்கன்பா. சாப்பர் நாமி ஓகேவா இருப்பாளான்னு கேட்பான். உசாப் அவளை கொல்லெல்லாம் கடத்திட்டு போல இல்ல, அவளை சீக்கிரம் போய் மீட்டுக்கலான்பா. பிராங்கி இதுக்காகவே நம்ம சீக்கிரம் சனியை நோக்கி போயாகணும், நம்ம ஆளுகளை காப்பாத்தி அவங்களோட ஷேடோஸை ரெக்கவர் பண்ண பாக்கணும்பா. சாப்பர் ஆனா இங்க விஷக்கிருமி போல ஜாம்பிஸ் பரவி கிடக்கு, இதுகளை தாண்டி எப்படி அசால்ட்டா முடியும்பா. உசாப் ஆமா கேட்க மறந்துட்டேன், யோ அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளீங்களே அது எப்படின்னு கேட்பான். பிராங்கி ஆக்சுவலா அந்த சீக்ரெட் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அந்த ஸ்கெலட்டன் தலையன் தான், இதோ இது மூலமா தான் அதை காலி பண்ணோன்ட்டு உப்பு பொட்டினத்தை காட்டுவான். ப்ரூக் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே சொல்லவும் சாப்பர் இந்த ஜாம்பிஸ்க்கும் வீக்னஸ் இருக்கான்பா. உசாப் அதுக வாயில உப்ப போட்டா போதுமான்பா. பிராங்கி அதை தானே இதுக்கு முன்னால பாத்தீங்கன்பா. ராபின் கேட்க மறந்துட்டேன்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப மிருகத்தனமான ஓலம் கேட்டுச்சே அது என்னன்பா. பிராங்கி அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணி வந்ததா உங்களை பார்த்ததுன்பா. உசாப் அது லூஃபின்பா. ராபின் ஷாக்கா இருப்பா. பிராங்கி என்னடா சொல்றேன்பா. உசாப் அது ரொம்ப பெரிய கதை, போற வழியில சொல்றேன்பா. இதுக்கப்புறம் ஓர்ஸ் கிட்ட காட்டுவாங்க. பார்த்தா இங்க மொத்த ஜாம்பிஸும் கையில கிடைக்கிற சாப்பாடுலாம் கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்குங்க. சிலதெல்லாம் புலம்பிட்டே தான் வருங்க, என்னடா இதுக்கு எவ்வளவு போட்டாலும் பத்த மாட்டேங்குதுன்ட்டு. ஒரு சாப்பிடுறத பார்த்துட்டு மோரியா இதோட பசி ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும் போல என்பான். பெரோனா குமாசியை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருப்பா. யார கேட்டு பைரட்ஸை இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்தேன்ட்டு கத்துவா. குமாசி அது வந்துங்க போது பெரோனா பேசாத கியூட்டாவே இல்லைன்னு கத்துவா. ஒரு சாப்பாடு போட்டீங்களே பரவாயில்ல சூப்பர் தான், ஆனா நீங்க இதை போட்டு எனக்கு ஒன்னும் பத்தலையே, அப்புறம் இதோட டேஸ்டும் மொக்கையா தான் இருக்குன்ட்டு சிரிக்கவும் மத்த ஜாம்பிஸ் எல்லாம் ஏய் நீ என்னதான் ஸ்பெஷல் ஜாம்பியா இருந்தாலும் வாய் அடக்கி பேசு, நீ யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுமா, த்ரில்லர் பார்க்கோட ரூலர் இவர் எங்களுக்கு கிங் போல, அவர்கிட்ட பேசுறப்ப நான் கடக்கி பேசணும்னு கத்துவாங்க. ஓர்ஸ் யாரு கிங்குன்னு பார்க்கவும் பதறி இருக்குங்க. டக்குன்னு பார்த்தா மண்டி இட்டுட்டு நாங்க ஏதாவது கோளாரா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. ஓர்ஸ் மோரியா கிட்ட எனக்கு இன்னும் பசிக்குது சோறு வேணும்பா. மோரியா ஏதோ கொண்டு வர சொல்றான்ட்டு மத்த ஜாம்பிஸ் கிட்ட உத்தரவிடவும் அவனுங்க சார் ஐலாண்ட்ல இருக்க மொத்த சோறையும் கொண்டு வந்து போட்டாச்சு, அவனுக்கு பசி அடங்கலைன்னா என்ன செய்யன்பாங்க. சென்ட்ரி என்னோட ஃபுட் சப்ளை ஸ்டோரேஜ்ல இவனுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு இருக்கு போய் எடுத்துக்கங்கன்பா. அக்பேக் பரவாயில்லையே சென்ட்ரி சான், உண்மையாலுமே எமர்ஜென்சி டைம்ல என்ன பண்ணணும்னு பக்காவா பண்ணி வச்சிருக்க, அப்புறம் நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஃபுட் சப்ளை தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணன்பா. மோரியா சூப்பர்னு சென்ட்ரியை பாராட்டிட்டு இருக்கப்ப சென்ட்ரி ஹாக்பேக் கிட்ட நீ பட்னி கடந்து செத்தா எனக்கு நண்பா. ஹாக்பேக் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி காயப்படுத்தாத சென்ட்ரின்ட்டு கியோரோ நின்போ ஹாக்பேக்கோட மேன்ஷனுக்கு போய் இருக்க பொருளை கொண்டு வாங்கன்பா. மத்த ஜாம்பிஸ் நாங்களும் ஒரு கை கொடுக்கறோம்ட்டு ஓடி வருங்க. இதுக்கப்புறம் கியோரோ நின்போ ஓடுறப்ப அவனுங்க இந்த பைரட்ஸையும் விட்டுறக்கூடாது அண்ட் இந்த ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேன் விஷயத்துல ஏதாவது பண்ணி ஆகணும்னு பேசிட்டு வரப்ப நின் சூப்பர்ன்பா. கியோரோ அண்ட் பாவோ பயந்துருப்பாங்க. பார்த்தா அவன் தொலைச்ச ஸ்டோரேஜ்க்கான கீ கிடைச்சிருக்கும். கியோரோ அண்ட் பாவோ மண்டையிலேயே தட்டி அதுக்கு ஏன்டா கத்தி பயமுறுத்துறேன்பாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் பேஸ்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த பேஸ்மெண்ட் குள்ள இருக்க எல்லா சாப்பாட்டு பொருளையுமே தூக்கிட்டு வருவானுங்க. ஒன்ஸ் அந்த ஃபுட் சப்ளைஸ்ல இந்த பக்கம் வரப்போம் மோரியா அவனுக்கு சாப்பிட கொடுங்கன்பா. ஓர்ஸ் கையை கொண்டு வரும்போது எல்லாம் பதறிட்டு ஓடுவானுங்க. ஓர்ஸ் கையில கிடைக்காத அப்படியே தூக்கி வாயில போடுவான். இதை மென்னு சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கு முன்னால நீங்க கொடுத்ததை விட இது பரவாயில்லைன்பா. யோரோ நின்பாவுக்கு இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சே வரும். சென்ட்ரி அதுல சால்டட் ஃபிஷ்லாம் இருக்குல்ல அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. யோரோ நின்பாவோ ஷாக்கா இருப்பாங்க. அடியே இப்ப என்ன சொன்ன, உப்பு போட்ட மீனா, ஐயோ அது அவன் முழுங்கினானா அவன் மொத்தமா காலி ஆயிருவானேன்ட்டு மாஸ்டருக்கு தெரியறதுக்கு முன்னால அந்த ஃபிஷ்ஷை வேற கண்டுபிடிச்சாகணும்ட்டு பதறி போய் தேடுவானுங்க. குமாசி அந்த பக்கம் பேசலான்னு பாக்குறப்ப பெரோனா பேசாத வாய முடிக்கன்பா. நின்று அந்த மீனங்கன்னு பதறி போய் தேடிட்டு இருக்கப்ப கால் ஸ்லிப் ஆகி அப்படியே தடுக்கி விட்டு விழுந்திருப்பான். பார்த்தா மீன் இந்த பக்கம் வந்து விழுந்திருக்கும். 3 பேரும் இந்த மீன் தானான்ட்டு அதை அப்புறப்படுத்தலான்னு பாப்பாங்க. ஒரு மீனை பார்த்ததும் மீனான்ட்டு அதை எடுத்து வாயில போட்டுக்கலான்னு பாப்பான். 3 பேரும் அதை தடுக்கலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. பட் அவன் அப்படியே தூக்கிருப்பான். மோரியா அவன் சாப்பிட்றப்ப ஏன் குறுக்க போறீங்க, அவன் வயிற்றுக்குள்ள நீங்களும் போகணும்னு ஆசையான்னு கேட்பான். கியோரோ நின்னன் பாவோ இந்த மீன் அவன் வாய்க்குள்ள போறக்கு முன்னாலே அதை தூக்கிட்டு வெளியே ஓடி வந்துருவானுங்க. ஓர்ஸ் காண்டா இருக்கும். என் மீனுக்கும் எனக்கும் இடையில
கடையில எதுக்குடா வரீங்கன்னு 3 பேரும் ட்ரை மீட்டை கொடுத்து சமாளிச்சிருப்பானுங்க. ஒரு அதை சாப்பிட்டு இதோட டேஸ்டே வேற மாதிரிட்டு சாஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் 3 பேரும் அந்த மீனை அப்புறப்படுத்தலான்னு பாப்பாங்க. ஒரு ஜாம்பி வந்துட்டு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கம்ல, கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ட்டு மீனுன்ட்டு கடிச்சிருப்பான். யோரோ நின்னு பாவோ அதை தடுக்கலான்னு தான் பாப்பாங்க. ஆனா அவன் உப்பு சாப்பிட்டனால அவன் ஷேடோ அவனுக்குள்ள இருந்து வெளியே போயிடும். இதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து அவனை அப்புறப்படுத்துவாங்க. மோரியா, நீ 500 வருஷத்துக்கு முன்னால காலி ஆயிட்ட. நீ உயிரோட இருந்த வரைக்கும் ரொம்ப மோசமான கேடு கெட்ட வில்லனா இருந்திருக்க. இப்ப நான் உனக்கான உயிரை கொடுத்து மீட்டு கொண்டு வந்திருக்கேன். நீ எனக்கான சேவகனா இருக்கணும்பான். ஓர்ஸ், டே போடா டே, எனக்கு நான் ஃபாலோ பண்ண கனவுகள் இருக்குன்பான். இதை கேட்ட மத்த ஜாம்பிஸ் எல்லாம் என்னடா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க, த்ரில்லர் பார்க்கோட கிங் உனக்கு வேலை கொடுத்து அப்படியே மறுப்பின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. ஓர்ஸ், இப்படி எனக்கு உட்காந்துட்டே இருக்க ஒரு மாறி இருக்குன்ட்டு நான் வெளியே போகணும்ட்டு செவத்தை பஞ்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த உலகத்தை சுத்தி வரணும், கடல்ல பிரயாணம் பண்ணணும்பான். மத்த ஜாம்பிஸ் எல்லாம் நீ இருக்க சைஸுக்கு எப்படா கடல்ல அதுலயும் கப்பல்ல போவேன்பாங்க. இதுலயே சில ஜாம்பிஸ் உன்னால இந்த செவத்தெல்லாம் உடைச்சிட்டு வெளியே போக முடியாதுன்னு சொல்லுங்க. பார்த்தா ஒரு சிம்பிளா கம் பிஸ்டல் பண்ணி உடைச்சிருப்பான். இதை பார்த்தா மத்த ஜாம்பிஸ் எல்லாம் வேற லெவல்ட்டு முழிக்குங்க. இதுக்கப்புறம் ஓர்ஸ் கீழே ஜம்ப் பண்ணலான்ட்டு கிளம்புவான். எல்லாம் இறான்னு கத்துவானுங்க. பார்த்தா ஓர்ஸ் அப்படியே கீழே ஜம்ப் பண்ணி போயிருக்கோம். அது அதோட கையை பார்த்துட்டு நான் வைக்கிற அட்டாக்ல என்னோட கை ரப்பர் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும்னு பார்த்தா இது என்ன இப்படி இருக்குன்ட்டு சரி ரைட்டுன்ட்டு நான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறேன்னு கத்துவான். ரூயிமா அந்த பக்கம் ப்ரூக் கிட்ட போன தடவை நான் உன்னை அடிச்சு காலி பண்றப்ப உயிர் போனாலும் பரவாயில்லைன்ட்டு என்னோட ஆஃப்ரோவை விட்டுருன்னு கெஞ்சனி என்பான். ப்ரூக் லாஸ்ட் டைம் நடந்த போல இந்த தடவை இருக்காதுன்பான். பாஸ்ட்ல வச்சு ப்ரூக் எல்லா ஜாம்பிஸையும் பார்த்து பயந்து ஓடி வரும்போது மனசுக்குள்ள என்னதான் கொஞ்சம் தைரியம் வந்து அதுகளை வெட்டி சமாளிச்சாலும் அதுக்கு திரும்ப வருதுன்ட்டு ரொம்ப மூச்சு வாங்கி நிப்பான். இப்படியே போச்சுன்னா நான் என்னோட ஷேடோவை திரும்ப மீட்க முடியாது போலயே. அதெல்லாம் தாண்டி ஜாம்பிஸை ஃபேஸ் பண்ணலான்னு பார்த்தா அதோட உருவமே கொடூரமா இருக்கேன்ட்டு பயப்படுவான். இந்த இடத்துல வச்சு அந்த பக்கமா 3 ஜாம்பிஸ் இருக்கும். ஒன்னு பார்த்தா கிரில் பண்ண சால்ட் போட்ட ஃபிஷ் சாப்பிட்டு பியூரிஃபை ஆயிருக்கும். மத்த 2 ஜாம்பிஸும் இவன் புதுசாக இது வந்தானா இது வீக்னஸ்னு அவனுக்கு தெரியாதான்னு கேக்குங்க. இந்த பாயிண்ட்ல வச்சுதான் ப்ரூக்கே தெரிஞ்சுப்பா அதுகளோட வீக்னஸ். இதுக்கப்புறம் நேரா போயிட்டு ஹாக்பேக் கிட்ட கத்தி நீட்டிருப்பான். ஹாக்பேக் அன்னைக்கு வச்சு உன்னோட ஷேடோ எடுத்துட்டு தூக்கி போட்டோம் தானே, நீ எப்படா அந்த தீவுக்குள்ள திரும்ப வந்தேன்னு கேட்டிருப்பான். ப்ரூக் இங்க பாரு, என்னோட ஷேடோ எனக்கு திருப்பி தள்ளைனா இந்த தீவு முழுக்க மீனை கொண்டு வந்து விட்டு வேண்டான் இருப்பான். ஹாக்பேக் சிரிச்சுட்டே அதுக்கு எதுக்கு நான் பயப்படணும்னு இருப்பான். ப்ரூக்கே குழம்பி போய் அப்புறம் எதுக்கு பயந்துருப்பானுங்கன்ட்டு ஒரு வேளை உப்புக்காக பயப்பட்டிருப்பானுங்களோன்பான். உப்பான்ட்டு ஹாக்பேக் பயப்படவும் ப்ரூக் திரும்ப தாக்குற மாதிரி கத்தி நீட்டுவான். ஹாக்பேக் நடுங்க ஆரம்பிச்சிருப்பான். உப்ப கொட்ட போறானாடா சொல்றேன்ட்டு. ப்ரூக் அப்படின்னா இதுகளோட வீக்னஸ் உப்பான்ட்டு கத்துவான். இதுக்கப்புறம் ப்ரூக் தனியா நடக்கிறப்ப ஜாம்பிஸ்னாலே பயமா தான் இருக்கு, அதுலயும் குறிப்பா நைட் டைம்லின்பான். திடீர்னு முன்னால வெட்டுக்கிளி வரவும் பயந்துருப்பான். ப்ரூக் வெட்டுக்கிளி தானா பார்த்து பயந்தே போயிட்டான்ட்டு சூரியோடியில நடக்க முடியாம இருக்கும் இல்லையா, அண்ட் ஆல்சோ எனிமிஸும் இவனை கண்டுபிடிக்கான வாய்ப்பு ஜாஸ்திங்கிறனால பேசாம பாட்டு பாடி அந்த பயத்துல டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே போவோம். ஒவ்வொரு ஜாம்பியா பியூரிஃபை பண்ணிட்டு போறப்ப கண்டிப்பா என் ஷேடோ இருக்க ஜாம்பியை நான் பாப்பன்லன்பான். இதுக்கப்புறம் ப்ரூக் யோகோன்னு பாட்டு பாடிட்டே வரப்ப ஜாம்பிஸ் எல்லாம் இந்த ஹம்மிங் என்ன யாரு இப்படி கிரீப்பியா பாட்டு பாடிட்டு வரதுன்ட்டு பயப்படுங்க. திடீர்னு சில ஜாம்பிஸ் பியூரிஃபை ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் பயப்படுங்க. ப்ரூக் பாட்டு பாடிட்டே எல்லா ஜாம்பிஸையும் பியூரிஃபை பண்ணிட்டே வருவான். ஜாம்பிஸ் ஆக்சுவலா இந்த பாயிண்ட்ல அவனை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருந்துருக்குங்க. இதுக்கப்புறம் ப்ரூக் முன்னாலே ஒரு ஜாம்பி வந்து நின்று இருக்கும். ப்ரூக் அதை வெட்டி அதை பியூரிஃபை பண்ணிட்டு அவன் பயந்து ஓடுவான். இதுக்கப்புறம் விஷயம் அப்சலாமோட காதுக்கு போயிருந்திருக்கும். ஒரு ஜாம்பி பதறி போய் பயந்துகிட்டு ஒருத்தன் கிரீப்பியான ஃபேஸோட ஒரு மாதிரி கிரீப்பியா ஹம் பண்ணிட்டே வரான். அவனோட கண்ணில் படுற ஜாம்பிஸ் எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணிட்டே வரான். இதுவே எங்களுக்கு உயிர் பயத்தை காட்டுற போல இருக்குதுன்னு இருப்பான். குமசி இந்த பிரச்சனையை பத்தி பெரோனா கிட்ட சொல்லான்னு போயிருந்திருப்பான். பெரோனா தூங்கிட்டு இருக்கான்ல, எதுக்கு கட்டக்குரல பேசி இப்படி கடுப்பேத்தறேன்னு இருப்பா. கடைசியா ஒரு வழியா ப்ரூக் அவனோட ஷேடோ உள்ள ரியூமாவை கண்டுபிடிச்சிருந்திருப்பான். கடைசியா சந்திச்சாச்சுலன்ட்டு சண்டை போட தயாராயிருப்பான். பார்த்தா ரியூமா ப்ரூக்க பயங்கரமா தாக்கிருப்பான். ப்ரூக் மனசுக்குள்ள இவன் என்னோட ஷேடோவை தானே வச்சிருக்கான், எப்படி இவன் என்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நினைப்பான். ரியூமா அதுக்கப்புறம் சண்டை போடுற விதத்தை பார்த்தா ப்ரூக் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போகுங்கிற மாதிரி எங்கெங்கயோ போய் ஒளிஞ்சு பார்ப்பான். பார்த்தா ரியூமா எல்லாத்தையும் கட் பண்ணுவான். ப்ரூக் இவன் என்ன விட ரொம்ப மிருகத்தனமா இருக்கான்ட்டு இவனோட ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில் பயங்கரமாக்கேன்னு நினைப்பான். ரியூமா கடைசியா கத்திய முன்னால நீட்டிட்டு இங்க பாரு, நீ எவ்வளவு போராடினாலும் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. ஆமா எது உன்னோட ஸ்பீட ரொம்ப ஸ்லோவா ஆக்குதுன்ட்டு உன்னோட இந்த குருவி கூடு மண்டையான்ட்டு அதை வெட்டி விட்டுருட்டான் இருப்பான். ப்ரூக் இங்க பாரு, அதை மட்டும் பண்ணிராதேன்ட்டு நீ என்னோட ஷேடோ தானே, இதை பத்தின ஃபீலிங் உனக்கே இருக்கும் தானேன்ட்டு இங்க பாரு, நான் செத்து போயிட்டேன், இருந்தும் இந்த ஆஃப்ரோ இப்படியே தானே இருக்கு, இதை மட்டும் நீ வெட்டிட்டா அது கண்டிப்பா திரும்ப வளராது, எனக்கு இந்த ஸ்டைலே திரும்ப கிடைக்காதுன்ட்டு பயந்துருப்பான். ரியூமா அதுக்கு என்னப்ப, நான் உன் ஷேடோ தான், இருந்தாலும் பாஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். இப்ப என்னோட மாஸ்டர்ஸ் மோரியா அப்புறம் அப்சலாம், நான் அவங்க பேச்ச மட்டும் தான் கேப்பன்ட்டு கத்தி வச்சு குத்த வந்திருப்பான். ப்ரூக் அந்த அட்டாக்க தடுத்திருப்பான். ரியூமா பேசிட்டு நடக்கிற ஸ்கெல்டனுக்கு ஆஃப்ரோ முக்கியமாமான்ட்டு லூசு தரமா இருக்குன்ட்டு வெட்ட பாப்பான். ப்ரூக் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சுக்கிட்டு ப்ரூக் நீ என்ன வேணா பண்ண, ஆனா ஆஃப்ரோ மேல மட்டும் கை வைக்காதேன்ட்டு கடைசியா ரியூமா வச்ச அட்டாக்ல ஸ்வாட் மேல காலை வச்சு அப்படியே பின்னால ஜம்ப் அடிச்சிருப்பான். பார்த்தா ரியூமா விடாம பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல ப்ரூக் அப்படியே கீழே விழுந்திருப்பான். ரியூமா ப்ரூக் விழுந்த இடத்துக்கு வந்து பாக்குறப்ப அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். ரியூமா அவன் எங்கேன்ட்டு தேடுறப்ப ப்ரூக் தாக்க வந்திருப்பான். ரியூமா கோல போல இப்படி வந்து சண்டை போடுற, இதை நினைச்சு நீயே கேவலப்பட்டுக்கணும்பான். ப்ரூக் என்னமோ ஒண்ணு நான் தோத்து போக விரும்பல, எனக்கு என் ஷேடோ வேணும்பான். ரியூமா கூட சண்டை போட்ட ரிசல்ட்டா ப்ரூக்கு தோல்வி மட்டும் தான் மிஞ்சி இருக்கும். ரியூமா நீ ரொம்ப பரிதாபகரமா இருக்க பழைய மாஸ்டர்பான். ப்ரூக் நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு நான் விட்டுரு, நான் இந்த தீவை விட்டு போயிடுறேன், எனக்கு வாழணும்னு இருப்பான். ரியூமா சீ போய் தொலை, ரெண்டாவது ஒன்ன கொண்டா எனக்கும் பிரச்சனை தான் இருப்பான். ப்ரூக்கு இந்த டிஃபீட் ரொம்ப அவமானம்
அவமானத்தை தான் கொடுத்துருக்கோம். ரியுமா பிரசன்ட்ல நான் அப்படி ஒரு பரிதாபகரமான காட்சியை பார்த்ததே இல்ல இப்ப வரைக்கும். ப்ரூக் என்ன வேணா சொல்லிக்கிட்டு கத்தி எடுத்துட்டு ஃபைட் பண்ண வந்திருப்பான். ஆக்சுவலா ரியுமாக்கு இந்த இடத்துல டஃப் கொடுக்குற போல இருக்கும். இந்த 5 வருஷ காலமும் நான் ஜெயிக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். உன்னை தோக்கடிக்கிறதுக்காகவே என்ன நான் மெருகேத்திக்கிட்டேன்டான்பா. இதுக்கப்புறம் அப்சலாம காட்டுவாங்க. அவன் அமைய கொண்டு போய் ஒரு டேபிள்ல போடுவான். பார்த்தா இவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருக்கும் இல்லையா, கல்யாணத்துக்கு ஏத்த போல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு அவளை கூட்டிட்டு வான்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. அப்சலாம் நாமியே மேரேஜ் பண்ணுவானா மாட்டானாங்கிறத ஜஸ்ட் கெஸ் பண்றவங்க மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னால பார்த்தவங்களும் சொல்லக்கூடாது, ஸ்பாய்லர்ஸையும் போட்டு விடக்கூடாது. கடைசியா a man's promise never dies to the friend waiting under the distant skyங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.